இன்னைக்காவது கரெக்டாக டேட்டை பார்த்துக்கலாம் மச்சி. தண்ணி குடி. அதுக்குள்ளே வந்தாச்சு. போன அரை மணி நேரத்தில் ப்ராசஸ் முடிந்து விட்டது. எப்போ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் நாங்கள் அவங்க கொடுத்த டேட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே தப்பான டேட்டில் போயிட்டோம், அங்கே எப்படிலாம் அசிங்கப்பட்டோம் அப்படிங்கிற வீடியோவை நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கரெக்டான டேட்டில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். மார்னிங் 9 o'clock வந்து குட்டி பாப்பாக்கு இருந்தது, 12 மணிக்கு வந்து பெரிய பாப்பாக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஆன்லைன்லேயே நம்ம வந்து பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட் வந்து நம்ம புக் பண்ணிக்கணுங்க. இது வந்து குழந்தைக்கு வந்து 1000 rupees, 1000 ரூபாய் நாங்கள் சொன்னாங்க. நம்ம வெளியே ப்ரௌசிங்கில் பண்ணோன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா 400 கேட்டாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே பண்ணிக்க பாருங்க. ஏன்னா பாஸ்போர்ட் எப்படி நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் போடுறதுங்கிறது கூட தெளிவாக நிறைய யூடியூப்ல நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அப்படி பார்த்து தான் நாங்களுமே புக் பண்ணியிருந்தோம். ஸோ கரெக்டாக நாங்கள் அந்த டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். உள்ள வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் மொபைல் ஃபோன் அலோடு கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்சதை மட்டும் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து அந்த பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட் லெட்டருங்க. இதை தான் நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இது வந்து ஏடி ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் வெரிஃபிகேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரோட அவங்க கேட்குற எல்லா ப்ரூஃபையும் நம்ம ஒரிஜினல் கொடுக்கணும். எங்களுக்கு வந்து குட்டீஸ்க்கு தான் பாஸ்போர்ட் எடுக்கிறோங்கிறதுனால ரொம்ப குயிக்காகவே வந்து ஃபார்மேட் முடிஞ்சிருச்சு. மெயினாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 4 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கும்போது அங்கே அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. நீங்களே தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்க்கணும். இது ஏதோ நாங்கள் ChatGPTல பார்த்துட்டு போனதுனால எங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் இதுவுமே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. 4 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அவங்களே அங்கே ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. மற்றபடி குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் ஃபோட்டோ மறக்காமல் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ அவ்வளோதான் சிம்பிளாக. எங்ககிட்ட பாஸ்போர்ட் இருந்ததுனால பாப்பாங்களுக்கு ஈஸியாகவே வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சுது. ஸோ எல்லாருமே அவங்க ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிட்டீங்கனாலே போதும், ப்ராசஸ் குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வரும்போது ஃபன் மால் வந்துருந்துங்க. பக்கத்தில் தான் இருக்குது ஃபன் மால். சரி போயிட்டு வந்துடலாம், பாப்பாங்களெல்லாம் கூட்டே போனதில்லை எனக்கு தெரிஞ்சு, ரொம்ப சின்ன வயசுல போனதுன்னு சொல்லிட்டு போகலாமேன்னு போயிட்டோம். போன உடனே இவங்க சொல்லிட்டாங்க 10:30 தான் ஓப்பன். ஆல்ரெடி 1/4 மணி நேரம் வெளியே நின்னாச்சு. சரி பரவாயில்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் உள்ளே ஒன்றுமே ஓப்பன் ஆகல, வெறும் எம்டியாக இருந்தது. நாங்கள் வேற மார்னிங் எந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடாம வந்துட்டோம். உள்ளே ஏதாவது இருந்தால் சாப்பிடலாங்கிற ஒரு பிளானில் தான் உள்ளே போனோம். பட் போக ஒன்றுமே இல்லை. கரெக்டாக உள்ளே போன உடனே சின்ன பாப்பா கண்டுபிடிச்சிட்டா, தாத்தா பாட்டி கூட இங்கே தான் நான் வந்திருந்தோம் அப்படின்ட்டு. எக்ஸாக்ட்லி சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் வந்து தாத்தா பாட்டியோட தான் நாங்கள் வந்து வந்திருந்தோம். ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தப்போ இங்கே வந்திருந்தோம். ஸோ அதை கரெக்டாக அங்கே எங்கே சாப்பிட்டோம், எந்த இடத்துல நின்னோம் எல்லாமே கூட்டிகிட்டு போய் அவள் காட்டினா. ஸோ கொஞ்ச நேரம் அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டியோட போன வீடியோ கூட நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே பார்த்தோம். அப்போ நாங்கள் போகும்போது வேற லெவலில் இருந்தது. ஃபன் மாலே பிரம்மாண்டமாக நல்லா அலங்காரமாக இருந்தது. இன்னைக்கு பார்த்தா வெறிச்சோடி இருந்தது. ஸோ இதுக்கு மேலே எங்கள் தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். வர வழியில் எங்களோட ஃபேவரட் ஸ்பாட் ரோஸ் மில்க் தாங்க, அதையும் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவை இதோட சிம்பிளாக ஷார்ட்டாக நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.